பையன் ஒரு பொண்ணு, அந்த பையனுக்கு பொண்ணு பயங்கரமா பிடிச்சிருச்சு. அது என்ன பையனுக்கு தான் பொண்ணு பிடிக்குமா? பொண்ணுங்களுக்குலாம் பசங்களை பிடிக்காதா? ஐயா, வா முழுசா கேளுப்பா. ஓகே. ஒரு பையன் ஒரு பொண்ணு. ம். பொண்ணுக்கு தான் பையனை பிடிச்சிருந்தது. இப்ப கரெக்டா இருக்குல்ல? பொண்ணு கொஞ்சம் தப்பா புரிஞ்சுட்டா. ம். இப்போ சேர்ந்து வாழலாம்னு யோசிக்கிறான். பையன் ஓகே சொன்னா லவ் சக்சஸ் ஹாப்பி எண்டிங். பையன் என்ன சொல்லுவான்னு என்ன சொல்லுவான்? இதுக்கு நீ என்னடா சொல்லுவ? எது வந்தாலும் ஓகே தான் சொல்லுவேன். நீ காஞ்சி போயிருக்க அப்படிதான் சொல்லுவ. ஆனா அந்த பையன் அப்படி சொல்ல மாட்டான். ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஈகோ ஈரோடு வரைக்கும் இருக்கு. என்னங்க இந்த வீடியோ கிளிப்பிங்க பாத்தீங்களா? பொம்பளைங்களுக்கு மட்டும் ஈகோ ஈரோடு வரைக்கும் இல்லைங்க, ஆம்பளைங்களுக்கும் ஈகோ ஈரோடு வரைக்கும் இருக்கு. ஒரு காதல் கல்யாணம் அப்படிங்கிற உறவுக்குள்ள போகும்போது அது ஒரு அழகான செடி மாதிரி. அதுல அன்பு, சகிப்புத்தன்மை, பாசம்ங்கிற விஷயங்களை தான் தண்ணி உரமா ஊத்தி வளர்க்கணும். இதுவே உங்களுக்கு ஈகோ இருந்ததுன்னா உங்க காதல்லையும் கல்யாணத்திலயும் ஈகோ ரொம்ப ஜாஸ்தியாகி ஆசிட் ஊத்தின செடி மாதிரி கருகி போயிடும். அதனால ஈகோ இருந்ததுன்னா தயவு செஞ்சு காதலும் பண்ணாதீங்க, கல்யாணமும் பண்ணாதீங்க. நன்றி.